இப்போது டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சரை வச்சு இதோட தன்மையை கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தீர்வுகளின் தன்மையை காண்க. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு வந்து இப்போது இது எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இஸ் ஈக்குவல் இங்கிட்டு இருக்கிறது ஆர்ஹெச்எஸ். இப்போது எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன போடணும்னா, இந்த சிஸ்டம் வந்து இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் போடணும். எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக இருந்தால் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். இந்த சிஸ்டம் ஹேஸ் அப்படின்னு போட்டு இட் ஹேஸ்ன்னு போட்டு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதணும். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் இல்லை. இங்கே ஒரு நம்பர் வருது, இங்கே ஒரு நம்பர் வருது. அப்போனா நோ சொல்யூஷன். ஓகேவா? இப்போது இஃப் நமக்கு வந்து எக்ஸில் ஒரு நம்பர் கிடைக்கிது, ஒய்ன்னு ஒரு நம்பர் கிடைக்கிது, ஜெட்டுன்னு ஒரு நம்பர் கிடச்சிச்சின்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன். அந்த ஒன்று மட்டும்தான் அதோட ஆன்சர். ஓகே, கிளியரா? இப்போது இதுதான் அந்த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எல்ஹெச்எஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ஸாக இருந்தால் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதுங்க. ரெண்டு ஈக்குவலாக இல்லைன்னா நோ சொல்யூஷன் எழுதுங்க. இன்கேஸ் அதுக்கு ஆன்சர் இப்போ நம்ம பார்த்தோம்னா எக்ஸுக்கு தனியாக, ஒய்க்கு தனியாக, ஜெட்டுக்கு தனியான வேல்யூ கிடச்சிச்சுன்னா அது வந்து யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எழுதுங்க. அதுதான் நேச்சர் ஆஃப் சொல்யூஷன். சிம்பிள் தான், தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம சம் செய்யலாம். x plus 2y minus z is equal to 6. First equation, second equation, third equation கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டும் செகண்டும் எடுத்து சால்வ் பண்ணும்போது ஏன் ஃபஸ்ட்டு செகண்ட் நம்ம டக்குன்னு சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இங்கே +2y இருக்குது, இங்கே -2y இருக்குது. சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? இப்போ ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணோம்னா இந்த டேர்ம் வந்து கட் ஆகிடும். அப்போ -3x எக்ஸையும் ஆட் பண்ணோம்னா இது மைனஸ் நம்பர், இது ப்ளஸ் நம்பர். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? -2xன்னு கிடைக்கும். இப்போ +5zலேருந்து -5zன்னா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 5லேருந்து 1 போச்சுன்னா 4. அப்போ +4zன்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு -6. ஏன்னா 12லேருந்து 6 மைனஸ் பண்ணால் -6. இப்போ இது நம்மளோட 4th ஈக்குவேஷன். ஓகே, 4th ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு? இன்னொன்று நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு தேர்டை பாருங்களேன். தேர்டில் வந்து 2 டேர்ம் மட்டும்தான் இருக்குது, எக்ஸும் ஜெட்டும் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதில் வந்து ஒயிட் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு செய்கிறது ஈஸி இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவும் இது ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? எக்ஸு -2z ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சல் என்ன இருக்குது? எக்ஸு -2x + 4z இஸ் ஈக்குவல் டு -6. இப்போ நம்ம இந்த ஃபோர்த்தையும் தேர்டையும் சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். இது ரெண்டுக்கு என்ன சிமிலாரிட்டின்னு பார்ப்போமா? அப்போ எதை கேன்சல் பண்ணுறதுன்னு. இப்போது இதில் வந்து 2x இருக்குது, இங்கே வந்து வெறும் x இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும்? +2xன்னு கிடைக்கும். இங்கே வந்து -4zன்னு கிடைக்கும். இங்கே வந்து 6 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு? 2x -4z. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2x -4z, இந்த 3 வந்து 6 ஆகிடும். இப்போ நமக்கு கிடச்சிருக்கல 4th ஈக்குவேஷன், இதை எடுத்து எழுதுவோம். -2x + 4z இஸ் ஈக்குவல் டு -6ன்னு கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு பார்க்க ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், 2xும் -2x இது ரெண்டும் கட் ஆகிடுச்சா? -4zையும் +4z இது பண்ணும்போது இது கட் ஆகிடுச்சா? இப்போ 6ஐயும் -6ஐயும் இது பண்ணும்போது சால்வ் பண்ணும்போது இதுவும் கட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 0 = 0. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன எழுதணும்? LHS இஸ் ஈக்குவல் டு RHS. அப்போது தி சிஸ்டம் ஹேஸ் அண்ட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். அப்படி தான் எழுதணும். ஓகேவா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். அவ்வளோதான் இந்த சம். இப்போ அடுத்த சப்டிவிஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சமன்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இல்லையா? 2y + z இஸ் ஈக்குவல் டு 3 ப்ராக்கெட்டுக்குள்ளே -x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்காங்க. -x + 3y - z ஈக்குவல் டு -1 கொடுத்துட்டாங்க. அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். 3x + 2y + z இஸ் ஈக்குவல் டு -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு தான் நம்ம எடுக்கும்போது 2x + 2y + zன்றதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த சைடு வந்து இப்போது இதை வச்சு இந்த 3 இருக்கு இல்லையா? 3 இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போட்டிருக்காங்க? -x + 1ன்னு போட்டிருக்காங்க.
ஓகேவா? இப்போ இந்த 3ஐ வச்சு மைனஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 3ஐ வச்சு இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ என்ன கிடைக்கும்? 3 இன்ட்டு மைனஸ் எக்ஸ்ன்றது மைனஸ் 3xன்னு கிடைக்கும், ப்ளஸ் 3ன்னு கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், 2x ப்ளஸ் z இந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? மைனஸ் 3x ப்ளஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போது இந்த மைனஸ் 3x வேரியபிள்ஸை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் 3xன்னு வந்துடும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ப்ளஸ் 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. இந்த 3 வந்து இந்த சைடே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சைன் சேஞ்ச் ஆகாது. இப்போ இந்த மைனஸ் 3xை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம், அப்புறம் இந்த வேரியபிள்ஸை இந்த சைடு கொண்டு வந்திருக்கோம். 3ஐ வச்சு மைனஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 3ஐ வச்சு 1ஐயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மில் தான் இருக்குது. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு மைனஸ் 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2ன்னு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 1/2 அப்படின்னு இந்த ஃப்ராக்ஷனில் வந்துச்சுன்னா இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இந்த நம்பரை வச்சு இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ இது இங்கே போகும்போது என்னவாகும்? இந்த 2 இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனுக்கு போயிடும். அப்போ 2 இன்ட்டு இந்த 3 டேர்மே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற 3மே போட்டுக்கணும். இப்போ இந்த 2ஐ வச்சு 3xஐ மல்டிப்ளை பண்ணணும், 2yஐ மல்டிப்ளை பண்ணணும், zஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 இன்ட்டு 3 6x ப்ளஸ் 4y, 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இங்கே இருக்க 2 வந்து இந்த இடத்துக்கு இந்த இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு தான் போகுது. ஸோ இந்த டேர்ம் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்ட இருக்க டேர்ம் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அப்போ 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கிது. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டையும் செகண்டையும் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டையும் நான் தேர்டையும் எடுக்கும்போது நான் என்ன பண்ணணும்னா, நான் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை. ஓகே, ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இங்கே 6x இருக்குது, இங்கே 3x இருக்குது. ஸோ நான் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கிது. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன், மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், 6xம் மைனஸ் 6x. இப்போது இதுவும் 6x இதுவும் 6x ப்ளஸ்ஸாகவே இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நான் சைன் சேஞ்ச் பண்ணுறேன். பண்ணும்போது இப்போ ப்ளஸ் 6x இருக்குது, இங்கே மைனஸ் 6x இருக்குது. ஸோ இந்த டேர்ம் கேன்சல். இங்கே ப்ளஸ் 4y இருக்குது, இங்கே மைனஸ் 4y இருக்குது. ஸோ இந்த டேர்மும் கேன்சல். இங்கே ப்ளஸ் 2z இருக்குது, இங்கே மைனஸ் 2z இருக்குது. ஸோ இந்த டேர்மும் கேன்சல், 0 கிடச்சிருக்கு. இப்போ இந்த சைடு என்ன கிடைக்கிது? 6. இப்போ நான் அந்த சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? 6 + 1 7. அப்போ 0 இஸ் நாட் ஈக்குவல் டு 7. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இல்லையா? அப்போ LHS இஸ் நாட் ஈக்குவல் டு RHS. அப்போ தி சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் எழுதணும். LHSம் RHSம் ஈக்குவல் இல்லைன்னா நம்ம எப்படி எழுதுவோம்? நோ சொல்யூஷன். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் நம்ம என்ன எழுதுவோம்? நம்பர் ஆஃப் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் எழுதணும். ஒருவேளை இது ரெண்டுலையும் எக்ஸுக்கு எனி நம்பர், ஒய்க்கு எனி நம்பர், ஜெட்டுக்கு எனி நம்பர் இருந்துச்சுன்னா இது வந்து யூனிக் சொல்யூஷன். ஓகே, கிளியரா? எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிஸ்டம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 10th மேக்ஸ் அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.1ல் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, y + z டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் + z டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல். அதாவது இந்த டேர்ம் இந்த டேர்முக்கு ஈக்குவல், இந்த டேர்ம் இந்த டேர்முக்கு ஈக்குவல். ஸோ மூணுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு இதையும் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா செகண்ட் அண்ட் தேர்ட் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் ஈக்குவல். நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் எடுத்துக்கிறேன். இப்போ ஒய் ப்ளஸ் z டிவைடட் பை 4, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் z டிவைடட் பை 4. இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம் நான் எடுத்துக்கிறேன். ஒய் ப்ளஸ் z டிவைடட் பை 4, எக்ஸ் ப்ளஸ் z டிவைடட் பை 3. ஓகேவா? இது ரெண்டும் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, இந்த 4ஐ வச்சு இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 3ஐ வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த 3ஐ வச்சு நான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த 3ஐ வச்சு 3y 3zன்னு கிடைக்கும். 3y ப்ளஸ் 3z. இந்த 4ஐ வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4x ப்ளஸ் 4z.
ஓகேவா? இந்த 3ஐ வச்சு இந்த ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணோம், அந்த ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 4ஐ வச்சு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3y ப்ளஸ் நடுவில் இருக்க சிம்பிளை வந்து அப்படியே போட்டுக்கணும். 3y ப்ளஸ் 3z 4x ப்ளஸ் 4z. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இது ரெண்டையும் நான் வந்து ஈக்குவல் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஜெட் டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 2. இப்போ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஐ வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணோம், இந்த 3ஐ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோம். இந்த 2ஐ வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள், 2 வச்சு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது இப்படி கிடைக்கும். அப்போ 2x 2z, 2 வச்சு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 வச்சு ஜெட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், 3ஐ வச்சு எக்ஸையும் பண்ணுறோம், ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்? 2x ப்ளஸ் 2z 3x ப்ளஸ் 3y. ஓகேவா? இந்த மாதிரி கிடைக்கிது. இப்போது இங்கேயும் இந்த மாதிரி கிடச்சிச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்னா வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்தோம்னா ஈக்குவல் டு 0ன்னு போடணும். அப்போ வேரியபிள்ஸ்லாம் கொண்டு வரும்போது என்ன பண்ணுவோம்? இப்போ இதில் எது 2 டேர்ம் வருது? இந்த 4zம் 3zன்னு வருது இல்லையா? இப்போ இந்த 2 டேர்மே இந்த சைடு வரும்போது இந்த ப்ளஸ் 4x வந்து மைனஸ் 4x ஆகிடும், இந்த ப்ளஸ் 4z வந்து மைனஸ் 4z ஆகிடும். அப்போ பாருங்கள், மைனஸ் 4x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z மைனஸ் 4z. இது ரெண்டுமே லைக் டேர்ம். இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் 4லேருந்து 3 போச்சுன்னா மைனஸ் z மட்டும் வரும். மைனஸ் zனா என்ன அர்த்தம்? மைனஸ் 1zன்னு அர்த்தம். ஓகேவா? இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிட்டோம், இதை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணோமா? இப்போ இந்த டேர்ம் ரெண்டும் கிடைக்குது. இப்போ இது ரெண்டையும் உள்ளே கொண்டு வரோம். உள்ளே கொண்டு வரும்போது ப்ளஸ் 3x மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் 3y வந்து மைனஸ் 3y ஆகிடும். பாருங்கள், 2x மைனஸ் 3x ப்ளஸ் 2z மைனஸ் 3y. இந்த 3y இங்கே வரும்போது மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே லைக் டேர்ம்ஸ் இருந்தது 2xம் 3xம் தான். ஸோ இந்த மைனஸ் 3xலேருந்து இந்த ப்ளஸ் 2xை மைனஸ் பண்ணிட்டோம்னா மைனஸ் x நமக்கு கிடைக்கும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே தேர்ட் ஈக்குவேஷன் அவங்களே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ சால்வ் பண்ணுற பாருங்கள், 1 and 2 வந்து நான் சால்வ் பண்ணுறேன். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 2 ஈக்குவேஷன். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் 3y இருக்குது, இங்கே ப்ளஸ் 3y இருக்குது, இங்கே மைனஸ் 3y இருக்குது. ஸோ இந்த 2 டேர்மே கட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4 மைனஸ் 1, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் 5x ப்ளஸ் இந்த 2xzலேருந்து மைனஸ் ஜெட்டை வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் z மட்டும் கிடைக்கும். அப்போது மைனஸ் 5x ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபார்முலோட ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போது நம்ம எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம்? தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். தேர்ட் ஈக்குவேஷன் இதுதான். இதை வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 3y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 27. 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கிது? 81 கிடைக்கிது. இப்போது நம்ம வந்து தேர்ட் ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டோமா? இப்போ அடுத்து என்ன ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம்? மைனஸ் 4x. இந்த ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் z. இது நம்மளோட எத்தனாவது ஈக்குவேஷன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் அண்ட் தேர்டை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது இப்போ பாருங்கள், இதில் 3y இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஒய்ன்ற டேர்ம் வந்து எலிமினேட் பண்ணோம்னா கண்டிப்பாக அடுத்து நம்ம எடுக்கிறதுலே ஒய் தான் நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ இங்கே 3y இருக்கிறதுனால தான் நம்ம 3ஆல் இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம். இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் 3y, இதுவும் ப்ளஸ் 3y. இப்படி வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது சைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸ் 4x ப்ளஸ் 4x ஆகிடும், ப்ளஸ் 3y மைனஸ் 3y ஆகிடும். இங்கே மைனஸ் ஜெட்டுன்றது ப்ளஸ் ஜெட் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 4 7x. இந்த டேர்ம் கட் ஆகிடும். இப்போ 3z + z 4z இஸ் ஈக்குவல் டு 81. ஓகே, இப்போ நமக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இங்கே இப்போ 3 வேரியபிளாக 2 வேரியபிளாக நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ இந்த 2 வேரியபிள்ஸையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஏதோ ஒரு வேரியபிளோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போ 4 5 வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கிது? இப்போ இது ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். 7x இருக்குது, இங்கே 4z இருக்குது, இங்கே 5x இருக்குது, இங்கே z இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 4ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மைனஸ் 20xன்னு கிடைக்கும், ப்ளஸ் 4z கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு 0.
ஓகேவா? மைனஸ் 20x ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இதையும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் 20x ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 0. கீழே வந்து 7x ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 81. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஏன்னா இதுவும் ப்ளஸ் 4z இதுவும் ப்ளஸ் 4z. நம்ம எலிமினேட் பண்ணோம்னா சைன் சேஞ்ச் பண்ணணும்ல. அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணணும். பண்ணும்போது 4zையும் மைனஸ் 4zையும் அடித்து கொடுத்துடலாம். அடித்து கொடுத்துட்டோம்னா இப்போ மைனஸ் 20x இருக்குது, இங்கே மைனஸ் 7x இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 27x இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது மைனஸில் கிடைக்குதுல்ல, ஸோ மைனஸ் 81. அப்போது மைனஸ் 27x இஸ் ஈக்குவல் டு 81 இருந்தால் எக்ஸ் மட்டும் வேணும்னா மைனஸ் 81 டிவைடட் பை மைனஸ் 27. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 3. இப்போ அடுத்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூவை வச்சு அடுத்தடுத்த வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 4ல் என்ன இருக்குது? மைனஸ் 5x ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் 4 ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 5, இந்த எக்ஸ் இருக்க இடத்துல 3. அப்போ மைனஸ் 5ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 15 ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் 15 இஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 15. அப்போ ஜெட்டோட வேல்யூ என்னது? ப்ளஸ் 15. இதுதான் ஜெட்டோட ஆன்சர். இப்போது சப்ஸ்டியூட் எக்ஸை z இன் தேர்ட் ஈக்குவேஷன். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன் தானே நமக்கு சிம்பிளாக இருந்துச்சு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 27 இருக்குது. இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னது? 3. ஒய்யோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளஸ் 15ன்றது ஜெட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 27. இப்போ லைக் டேர்ம் ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 15 ப்ளஸ் 3ன்றது 18. அப்போ ஒய் ப்ளஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 27. இந்த 18 ப்ளஸ் 18ன்றது இந்த சைடு போகும்போது மைனஸ் 18ன்னு வந்துடும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 27 மைனஸ் 18 இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 9. அப்போ x is equal to 3, y is equal to 9, z is equal to 15. அப்போ இந்த சிஸ்டமில் பாருங்களேன், எக்ஸுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது, ஒய்க்குன்னு தனி வேல்யூ இருக்குது, ஜெட்டுக்குன்னு தனி வேல்யூ இருக்குது. அப்போது இந்த சிஸ்டம் என்ன சிஸ்டம்? The system has unique solutions. ஓகேவா? நம்ம எப்படி எழுதணும்? unique solutions எழுதணும். LHS is equal to RHS இருந்தால் என்ன எழுதணும்? infinite solution எழுதணும். LHS is not equal to RHS இருந்தால் என்ன எழுதணும்? நம்ம வந்து இந்த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன்றது தனித்தனி நம்பர் கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும். நீங்கள் போனோடனே நேச்சர் ஆஃப் இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் கேட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து நல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்னு இருந்துச்சுன்னா சைடில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து இன்ஃபினிட் சொல்யூஷன். ஓகேவா? LHS is not equal to RHS இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷனே கிடையாது, நோ சொல்யூஷன். இப்போ இதுக்கு தனித்தனி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன். ஸோ என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்குறோம். 10th மேக்ஸ் 3.1ல் தேர்ட் சம் பார்க்குறோம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா நம்ம தமிழ்லேயே படிச்சிடலாமா? தமிழில் படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். தாத்தா, தந்தை, வாணி ஆகிய மூவரின் சராசரி வயசு 53. ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா 3 பேர் வயசையும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணிடணும். அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஓகேவா? இப்போ சராசரினா என்ன பண்ணணும்? இப்போது வாணியோட ஏஜை வந்து நம்ம வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிறோம். வாணி ஏஜ் என்னவா வச்சுக்கிறோம்? எக்ஸு. ஃபாதர்ஸ் ஏஜை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறோம். கிராண்ட் ஃபாதர்ஸோட ஏஜை வந்து ஜெட்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்னா 3 பேரோட வயசையும் கூட்டிக்கணும். கூட்டிகிட்டு 3ஆல் வகுத்துடணும். ஓகேவா? 3 பேரோட ஏஜையும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் ஈக்குவல் டு 53ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா இந்த 3 இருக்கு இல்லையா, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். 3 × 53ன்றது 159. அப்போது ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்? எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 159. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, கிளியரா? ஆவரேஜ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 53ன்னு கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ்னால் என்னென்னா 3ஐயும் கூட்டி 3ஆல் டிவைட் பண்ணால் அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். இஸ் ஈக்குவல் டு 53. இப்போ இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 3 × 53 இஸ் ஈக்குவல் டு 159. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன்.
ஓகே கிளியர். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். தாத்தாவின் வயதில் பாதி. இங்கே தாத்தாவோட வயசு என்னவா எடுத்திருக்கோம்? Z தான் தாத்தாவோட வயசு. பாதினா என்ன அர்த்தம்? 1/2 Z. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் இல்லை இல்லையா? இப்போ தந்தையின் வயதில் 1/3 அப்படின்னா என்ன? 1/3. அப்போ தந்தையோட வயசு நம்ம என்ன எடுத்திருக்கோம்? ஒய்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ 1/3 இதுதான் வந்து அப்பாவோட வயசு. இப்போ வாணியோட வயசு என்ன கொடுத்துருக்காங்க? வாணியின் வயதில் 4/1 1/4 ஆகியவற்றின் கூடுதல். அப்போது 1/2 Z + 1/3 Y + 1/4 X இஸ் ஈக்குவல் டு 65. கூடுதல் வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முக்கு கொண்டு வரது அப்படின்னா, இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன எடுப்போம்? 12ன்னு எடுப்போம். அப்போ 12னா இங்கே என்ன இருக்குது? 2. 12 அப்போ 2 இருக்குன்னா 12 வந்து 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6ஐ வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6Z. ஓகே கிளியரா? இப்போ 12 3ஆல் அடிச்சு கொடுத்தா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ 4ஐ வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4y. அப்போது 6Z + 4y. இப்போ இந்த 12 வந்து 4ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 3 கிடைக்கும். அந்த 3ஐ வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். 3x. இந்த இடம் உங்களுக்கு புரியுதா? எல்சிஎம் எடுத்து எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இப்போ 12னா நம்ம என்ன பண்ணுவோம்? 12ல் வந்து 2 வந்து எத்தனை தடவை இருக்குன்னு பார்ப்போம். 6. அப்போ மேலே வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். இப்போ 12ல் 3 எத்தனை தடவை இருக்குன்னு பார்த்தா 4. அப்போ 4ஐ வச்சு மேலே மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இந்த 6ஐ வச்சு மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 6Z கிடைக்கும். கீழே வந்து 12 கிடைக்கும். இந்த 4ஐ வச்சு மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4y கிடைக்கும். கீழே வந்து 12ன்னு கிடைக்கும். இங்கே வந்து 3xன்னு கிடைக்கும். கீழே வந்து 3 × 4 12ன்னு கிடைக்கும். அப்போ காமனாக இருக்க 12 எடுத்து கீழே போட்டுருவோம். இதுதான் எல்சிஎம் எடுக்கிற மெத்தட். ஓகேவா? இப்போ இதில் எல்சிஎம் எடுத்தோம்னா 6Z + 4y + 3x / 12 இஸ் ஈக்குவல் டு 65 வரும். அதே கிராஸ் மல்டிப்ளை தான். 12 × 65 இஸ் ஈக்குவல் டு 780. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். அப்போது நம்ம கரெக்டான ஃபார்மில் எழுதிக்கணும். எக்ஸை முன்னாடி இதில் எல்லாமே ப்ளஸ்ன்றதுனால இடத்த மாற்றி போகிறதுனால ஒன்றும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அப்போது 3x + 4y + 6z இஸ் ஈக்குவல் டு 780. இந்த ஆர்டரில் எழுதிக்கிறோம். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 4 ஆண்டுகளுக்கு முன்னாடினாலே Z -4. தாத்தாவோட வயசுலேருந்து 4 வயசை கம்மி பண்ணுறோம். -4. 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4 வயசை குறைக்கணும் இல்லையா? அதுக்காக Z -4. அதே மாதிரி வாணியோட வயசுலேருந்தும் 4 வயசை கம்மி பண்ணுறோம். அப்போ X -4. இங்கே 4 மடங்குன்னு சொன்னதுனால வாணியோட வயசை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா தாத்தாவோட வயசு வந்து வாணியோட வயசை விட 4 மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க. அதனால வாணியோட வயசை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா தாத்தாவோட வயசு கிடச்சிரும். இப்போது Z -4 இஸ் ஈக்குவல் டு இந்த 4ஐ வச்சு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், -4ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 4x - 16. இப்போ இந்த வேரியபிள் Z கொண்டு வந்து இங்கே கொண்டு வாங்க. இந்த 16ஐ இந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த 16 இந்த சைடு போகும்போது +16 ஆயிடும். இந்த Z இந்த சைடு வரும்போது -Z ஆகிடும். இப்போ 16லேருந்து 4 போச்சுன்னா 12 கிடைக்கும். அப்போ எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவலுக்கு இந்த சைடு இருக்குது, இங்கிட்டு போனாலும் ஒன்று தானே வேல்யூ. அப்போ 4x - Z இஸ் ஈக்குவல் டு 12 கிடைக்கும். இது நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, கிளியராக இருக்கீங்களா? இப்போ ஈக்குவேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிச்சுன்னா சம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். x + y + z is equal to 159 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 3x + 4y + 6z is equal to 780 செகண்ட் ஈக்குவேஷன். 4x - z is equal to 12ன்றது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 1 and 2 நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது எதை கட் பண்ணலான்னு பாருங்கள். ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணுறோம். ஒய்யை எலிமினேட் பண்ணால் 4ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும்? 4x + 4y + 4z 159 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 636 கிடைக்கும். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ இது ரெண்டுமே சைன் ++ன்றதுனால இந்த ஈக்குவேஷன் எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணால் இந்த டேர்ம் அடி ஆகிடும். +4xும் -4xும் கட் ஆகிடும். இப்போ இங்கே பாருங்கள், 4x -3x சேஞ்ச் பண்ண சிம்பிளாக தானே எடுத்துக்கணும். -3xனால் என்ன அர்த்தம்? 4 3ஐ மைனஸ் பண்ணுங்க, 1 கிடைக்கும். 1 போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான். ஸோ அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம். இப்போது
-6லேருந்து 4 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுதான் போடணும். அப்போ 6லேருந்து 4 போச்சுன்னா 2 -2 -2 z இஸ் ஈக்குவல் டு இப்போ 780லேருந்து 636 மைனஸ் பண்ணோம்னா -144. இது நம்மளோட 4th ஈக்குவேஷன். இப்போ தேர்டையும் ஃபோர்த்தையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து எக்ஸு ஜெட்டு இந்த வேரியபிள்ஸ் தான் இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஒய்யை வந்து எலிமினேட் பண்ணோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸு ஜெட்டுன்னு இருக்கா, இங்கேயும் எக்ஸு ஜெட் இருக்கா. ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். 3 and 4 வந்து சால்வ் பண்ணோம்னா 8x. இப்போது ஏதாவது ஒரு வேரியபிள்ஸை வந்து நம்ம கட் பண்ணணும். அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, 2z இருக்குது, இங்கே வந்து வெறும் z இருக்குது. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் 4x 8x ஆகிடும். இந்த z வந்து 2zன்னு வந்துடும். இந்த 12ன்றது 24ன்னு வந்துடும். ஓகேவா? 8x - 2z is equal to 24. இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்து கீழே எழுதிக்கிறோம். x - 2z is equal to -144ன்றதை எழுதிக்கிட்டோம். இப்போ இது ரெண்டும் ஒரே சைனாக இருக்குல்ல, மைனஸ் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், இது ப்ளஸ்ன்னு மாறிடும். இப்போ இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் கட் ஆகிடும். +2z -2z கட் பண்ணிடுறோம். 8xலேருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சுன்னா 7x இஸ் ஈக்குவல் டு 144 வந்து ப்ளஸ்ஸு. இதுலேருந்து 24ஐயும் 144ஐயும் ஆட் பண்ணணும். ஏன்னா இதுவும் ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு, ரெண்டையும் ஆட் பண்ணால் 168. அப்போது 7x இஸ் ஈக்குவல் டு 168, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 168 7ஆல் அடித்து கொடுக்கணும். அடித்து கொடுத்தா 7 14 மீத 2 4 28. ஸோ 24ன்னு கிடைக்கிது. எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிது, 24. 24ன்னா என்ன அர்த்தம், இது வந்து வாணியோட ஏஜ் வந்து 24. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம இந்த 2 ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம அவங்க அப்பாவோட ஏஜை கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து 4x - z is equal to 12 இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும்ல. அப்போ 4 × 24 - z is equal to 12. 4 × 24 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 96. 96 - z is equal to 12. இப்போது இந்த 96 இந்த சைடு போகும்போது -96ன்னு போகும். அப்போ -96னா 96லேருந்து 12 போச்சுன்னா 84. அப்போ z is equal to 84. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ z is equal to 84னா என்ன அர்த்தம், அவங்க தாத்தாவோட வயசு வந்து 84 வருஷம். 84ன்றது தாத்தாவோட வயசு. இப்போது ஜெட்டோட வேல்யூவையும் எக்ஸோட வேல்யூவையும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அவங்க அப்பாவோட வயசை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வாணியோட வயசு என்னது, 24. தாத்தாவோட வயசு என்னது, 84. ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 159. இப்போ இந்த லைக் டேர்ம்ஸ் ரெண்டையும் சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 108 வயசு கிடைக்கும். y + 108 இஸ் ஈக்குவல் டு 159. இந்த 108 இந்த சைடு போச்சுன்னா -108 ஆயிரும். அப்போ 159லேருந்து 108 மைனஸ் பண்ணால் வெறும் 51 வயசு கிடைக்கும். இந்த y இஸ் ஈக்குவல் டு 51ன்றது வாணியோட அப்பாவோட வயசு. அப்போ வாணியோட வயசு 24, அவங்க அப்பாவோட வயசு 51, அவங்க தாத்தாவோட வயசு 84. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நம்ம 4th சம் பார்க்குறோம். எக்ஸசைஸ் 3.1ல் 4th சம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் அ 3 digit நம்பர் இஸ் 11 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 digit நம்பர் இருக்கான், அந்த 3 டிஜிட்டையும் கூட்டினோம்னா நமக்கு வந்து 11 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இந்த 3 டிஜிட் என்னன்னே நமக்கு தெரியாது. அதை எப்படி எடுத்துக்கலான்னா எக்ஸு ஒய்யு ஜெட்டு. ஓகேவா, ஒரு 3 இலக்க எண் எது வேணாலும் இருக்கலாம். அப்போ 123 110 120 அப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 இலக்க எண் இருக்காமா, அதோட கூடுதல் வந்து 11 அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு 11. இதுதான் இந்த ஃபஸ்ட் லைனுக்குரிய ஆன்சர். இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸ்னால் என்ன, 3 டிஜிட்ஸையும் கூட்டுங்கன்னு அர்த்தம். நமக்கு 3 டிஜிட்ஸ் என்னன்னு தெரியாது. ஸோ 3 டிஜிட்டுமே எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு எடுத்துக்கிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு 11. ஃபஸ்ட் லைனுக்கு இதுதான் ஆன்சர் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ செகண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். If the digits are reversed, a new number is 46 more than 5 times. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் பார்க்கலாமா. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் அப்படின்னா இப்போ பாருங்கள், எக்ஸு ஒய்யு ஜெட்டு. ஜெட்டுன்றது ஒன்ஸ் பிளேஸ்
ஒய்ன்றது டென்ஸ் பிளேஸ், இது எக்ஸ்ன்றது 100 பிளேஸ். இதுதான் ஒரிஜினல் 3 டிஜிட்ஸு. நம்ம இந்த மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஜெட்டுக்கு வந்து நம்ம 100 வேல்யூஸ் கொடுக்குறோம். அப்போ நம்ம எப்படி கொடுக்கணும்? 100 ஜெட்டுன்னு கொடுக்கணும். இப்போ ரிவர்ஸ் பண்ணாலும் ஒய்யோட வேல்யூ அதே தான், எக்ஸோட வேல்யூ மட்டும் ஒன்ஸ் பிளேஸ்க்கு போயிடும். அப்போ ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குது? 100 ஜெட்டு ப்ளஸ் 10y. ஒய்யை வந்து எப்படி ரிவர்ஸ் பண்ணாலும் அது நடுவில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. 100 z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸுக்கு வந்து நம்ம ஒன்ஸ் பிளேஸ் கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்தா இந்த ஒரிஜினல் பிளேஸ் நம்பர் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூவோட 5 மடங்கு. இந்த இப்போ மாற்றுறது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த ஒரிஜினல் வேல்யூவோட 5 மடங்கும் ப்ளஸ் 46ம் அதிகமாக. பாருங்கள், இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். ஓகேவா? இப்போ நம்ம மாத்திர நம்பர் எப்படி இருக்கும்னா, அந்த பழைய நம்பரை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கும், ப்ளஸ் 46ம் அதிகமாக இருக்கும். இதோட வேல்யூ என்னது? பழைய நம்பரோட 5 மடங்கு. இதை வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 46 ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குமோ அதுதான் இந்த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த 5 இன்ட்டுன்னு இந்த ஒரிஜினாலிட்டியை நம்ம வந்து உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து 5 மடங்குன்னு சொன்னோம்னா இந்த 5ஐ வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 5 இன்ட்டு 100 500x, 5 இன்ட்டு 10 50y, 5 இன்ட்டு z 5z ப்ளஸ் 46. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த வேரியபிள்ஸு எல்லாத்தையுமே ஒரே சைடு கொண்டு வந்துடுறோம். நம்பர்லேருந்து எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வந்துடும். அப்போ இந்த 500x என்னவாக இருக்கும்? இப்போ இந்த சைடு வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 100z ப்ளஸ் 10y ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் இங்கே உள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா நமக்கு எக்ஸு வந்து மைனஸில் வராது. இப்போ இந்த டேர்மை இங்கே உள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக மைனஸில் வரும். அதனால் இந்த 3 டேர்மையும் இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஈக்குவல்ட்டுன்றதுனால இதை எங்கிட்டும் எழுதிக்கலாம், இதை இந்த சைடு எழுதிக்கலாம். அதனால் நான் அப்படி எழுதிக்கிட்டேன். 5 எனக்கு எக்ஸு வந்து பாசிட்டிவாக வேணுன்றதுக்காக இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இருக்க டேர்ம் ஃபுல்லாக இந்த பக்கம் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த சைடு இருக்க டேர்ம் ஃபுல்லாக இந்த சைடு எழுதிக்கிட்டேன். இப்போ இதை ஃபுல்லாக ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா இது எல்லாம் மைனஸ் ஆகும். -100z மைனஸ் 10y மைனஸ் எக்ஸ்ன்னு மாறும். இப்போ 500xலேருந்து லைக் டேர்ம்ஸ் சால்வ் பண்ணுறோம். இப்போ 500xலேருந்து எக்ஸை மைனஸ் பண்ணால் 499x. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுச்சு. இப்போ ஒய் பாருங்கள், 10y இருக்கா, பட் 50y இருக்குது. 50yலேருந்து 10y மைனஸ் பண்ணிங்கன்னா 40y ப்ளஸ் 40y. ஓகே, இப்போ இந்த ஜெட்டை பாருங்கள், இது 100 மைனஸ் இருக்குது, இது ப்ளஸ் இருக்குது. அப்போ 100லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 95 கிடைக்கும், மைனஸ் 95ன்னு கிடைக்கும். மைனஸ் 95 ஜெட்டு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. இந்த ப்ளஸ் 46 ஈக்குவலுக்கு இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 46. இதுதான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஒரு நம்பர் இருக்குது, 3 இலக்க என்ன இருக்குன்னா, இப்போ நம்ம இந்த ஆர்டரில் தான் எடுத்துருக்கோம், எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு. அப்போ இது 1s பிளேஸ், இது 10s பிளேஸ், இது 100 பிளேஸு. இப்போ அவங்க வந்து அப்படியே இந்த பிளேஸை வந்து ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? ஜெட்டுக்கு வந்து 100 மதிப்பு கொடுப்போம், எக்ஸுக்கு வந்து 1 மதிப்பு கொடுப்போம், ஒய் வந்து சேஞ்ச் ஆகாது நடுவில் இருக்கிறதுனால. இந்த பக்கம் மாற்றினால தான், அந்த பக்கமாக மாற்றினால அதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ புதுசாக நம்ம இப்படி ரிவர்ஸில் மாற்றும் போது அது எப்படி இருக்கும்னா, ஒரிஜினல் நம்பர் இது இருக்கு இல்லையா, இதை விட 5 மடங்கும். அப்போ இதை வந்து ஃபுல்லாக 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5 மடங்கும் ப்ளஸ் 46ம் அதிகம். இந்த புதுசாக மாற்றுற இந்த ரிவர்ஸ் நம்பர் வந்து பழைய நம்பரை விட 5 மடங்கும் ப்ளஸ் 46ம் அதிகமாக இருக்குமா. இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். 5 வச்சு இது எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த டேர்ம் எல்லாத்தையும் நான் ஈக்குவல்ட்டுன்றதுனால, ஏன்னா எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ வேணுன்ற காரணத்தினால இந்த டேர்ம் எல்லாத்தையும் நான் இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துட்டேன், இந்த 3ஐயும் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். அப்போ இந்த சைடு கொண்டு வந்தது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் மைனஸ் ஆகிடும், மைனஸ் சேஞ்சுக்கு வந்துடும், மைனஸ் சைனுக்கு. இந்த ப்ளஸ் 46 இந்த சைடு போகும்போது மைனஸ் 46 ஆயிடுச்சு. இப்போ லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் இப்படி கிடைக்குது. ஓகே, இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? 10ஆம் இடம் இலக்கத்தின் 2 மடங்கு. 10ஆம் இடத்துல என்ன இருக்குது? ஒய் தான் இருக்குது. அப்போ 2y. ஓகேவா? 2 மடங்கு. 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 100ஆம் இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ 2y ப்ளஸ் எக்ஸு
கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு Z. இதுதான் நமக்கு வந்து அடுத்த ஈக்குவேஷன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க இன்னொரு தடவை வஸ்திரவா? 10ஆம் இட இலக்கத்தின் இருமடங்குனா என்ன? 10ஆம் இடத்துல y தான் இருக்குது. ஸோ இருமடங்குனா 2y. 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 2y ப்ளஸ் எக்ஸு. ஓகேவா? கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும். அப்போது எக்ஸு ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு Z. இதுதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சால்வ் பண்ணலாமா? இப்போ x plus y plus z is equal to 11. இது first equation. 499x plus 40y minus 95z is equal to minus 46. இது second equation. Last என்ன பண்ணிருக்கோம்? x plus 2y minus z is equal to 0. ஏன்னா இந்த 10ஆம் இலக்கத்தோட 2 மடங்கும் ப்ளஸ் 100ஆம் இடம் இலக்கத்தையும் கூட்டுனா 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அப்போ வந்து நம்ம x plus 2y is equal to z இருந்தோம். இந்த z இங்கே இந்த சைடு வரும்போது மைனஸ் z ஆகிடும். அப்போ z இந்த இடத்துல 0 ஆகிடும். இதுதான் இந்த ஈக்குவேஷன். x plus 2y minus z is equal to 0. இப்போ நம்ம 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுறோம். ஏன்னா இது ரெண்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் ஜெட்டும் மைனஸ் ஜெட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதை ரெண்டே எடுத்துக்கிட்டோம். x plus y plus z is equal to 11. x plus 2y minus z is equal to 0. இப்போ இது ரெண்டு டேர்மையும் நம்ம அடிச்சு கொடுத்துறோம். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுங்கள். x plus x 2x, y plus 2yன்றது 3y is equal to 11. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ சால்விங் 2 and 3. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏன்னா எதை சால்வ் பண்ணுறோம்? இப்போ வந்து ஜெட்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கேயும் ஜெட்டை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ ஜெட்டை கேன்சல் பண்ணணும்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு 95x ப்ளஸ் இந்த 2 × 95 190y minus 95z is equal to 0. 0 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0வே தான் கிடைக்கும். இப்போது லைக் இந்த இது மைனஸும் இது மைனஸ் இருக்கனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணணும். பண்ணால் இது மைனஸ், இதுவும் மைனஸ், இதுவும் ப்ளஸ்ஸு. இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ மைனஸையும் ப்ளஸ்ஸையும் கேன்சல் பண்ணுங்கள். இப்போது இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ 190லேருந்து 40 மைனஸ் பண்ணால் 150 மைனஸ் 150y. இங்கே இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போது இந்த ப்ளஸ் நம்பர்லேருந்து இந்த 95 மைனஸ் பண்ணுங்கள். 499லேருந்து 95 மைனஸ் பண்ணால் 404x மைனஸ் 150y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 46. ஓகேவா? இப்போது சால்விங் 4 and 5. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது இப்போ எதை கேன்சல் பண்ணுறோம்? ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஒய்யை கேன்சல் பண்ணாலும் போது இங்கே 150y இருக்குது, இங்கே என்ன y இருக்குது? 3 தான் இருக்குது. இப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 150 கிடைக்கும்? 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 150 கிடைக்கும். அப்போ 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2xன்றது 100x ஆகிடும். இந்த 3ன்றது வந்து 150y ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த 50யை வச்சு 11 மல்டிப்ளை பண்ணால் 550. இப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும் அவசியமே இல்லை. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். இது ரெண்டுமே பாசிட்டிவாக தானே இருக்குது. அப்போ 100ஐயும் 404ஐயும் ஆட் பண்ணோம்னா 504. இப்போ இதுவும் 504 தான். 550லேருந்து 46 மைனஸ் பண்ணிட்டோம்னா 504 கிடைக்கிது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 504 டிவைட் பை 504 அடித்து கொடுத்தா 1. எக்ஸோட வேல்யூ என்னது? 1. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 2 × 1 2வே தான். 2 + 3y is equal to 11. அப்போ இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா பாருங்கள், 2 × 1 + 3y is equal to 11. அப்போ 2 × 1 2வே தானே. 2 + 3y is equal to 11. அப்போ இந்த 2 வந்து இந்த சைடு வச்சுன்னா -2. இப்போ 3y is equal to 11லேருந்து 2 போச்சுன்னா 9. அப்போ y is equal to 9/3. அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 3, எக்ஸோட வேல்யூ வந்து 1. இது ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேஷன் 3ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஈக்குவேஷன் 3 பாருங்கள், இதுதான் x + 2y - z = 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸுக்கு வேல்யூ என்னது? 1, ஒய்க்கு வேல்யூ என்னது? 3. அப்போ 1 + 2 × 3 2y இல்லையா? 2 × 3 6. 1 + 6 - z is equal to 0. இந்த 1 + 6 ஆட் பண்ணால் 7. 7 வந்து இந்த சைடு போச்சுன்னா -7. அப்போ -z is equal to -7. மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ z is equal to 7. இப்போது எக்ஸோட வேல்யூ என்னது? 1, ஒய்யோட வேல்யூ என்னது? 3, ஜெட்டோட வேல்யூ என்னது? 7. இப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்மக்கிட்ட அந்த 3 டிஜிட் இலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர்ன்றது எக்ஸோட வேல்யூ என்னது? 1,
ஒய்யோட வேல்யூ என்னது 3, ஜெட்டோட வேல்யூ என்னது 7. அப்போ 133ன்றதா அந்த நம்பர். ஓகேவா? இப்போ வேணா சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். 100x போது 100x போது எக்ஸோட வேல்யூ 1 தானே. ஸோ 100. இப்போ 10y, ஒய்யோட வேல்யூ என்னது 3. அப்போ 10 × 3 30. இப்போ ஜெட்டோட வேல்யூ என்னது 7 போட்டிருக்கோம். இப்போ 100 + 30 + 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், 137 கிடச்சிருக்கு. ஸோ ஒரிஜினல் 3 டிஜிட் நம்பர் வந்து 137. அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாமா? இப்போ 10th மேக்ஸு எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்குறோம். தெர் ஆர் 12 பீசஸ் ஆஃப் 5, 10 and 20 rupees. இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்கிட்ட 5 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள், 20 ரூபாய் தாள், இந்த 3 தாள்களோட எண்ணிக்கை வந்து 12. அதனால் அவங்க வந்து அமௌண்ட்டை பற்றி பேசலை, தாள்களோட எண்ணிக்கை 12ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, எக்ஸ் + y + z = 12. இப்போ எக்ஸுங்கிறது 5 rupees, ஒய்ங்கிறது 10, 20 rupeesன்றது வந்து ஜெட்டு. ஓகேவா? 5 rupees வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், 10 rupees ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம், 20 rupees ஜெட்டுன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் + y + z = 12. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட ஈக்குவேஷன். 5, 10 and 20 rupees currencies whose total value is 105. டோட்டல் வேல்யூ அப்படின்னும் போது எத்தனை 5 ரூபாய் எத்தனை 10 ரூபான்னு நம்ம கணக்கு பண்ணணும். அப்போது எப்படி எழுதலாம்னா, இப்போ 5 rupees வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ 5 × எக்ஸு அப்படின்னா, எக்ஸு இப்போ ஒரு தாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதோட வேல்யூ வந்து 5 × 1 5. ஒரு தாள் 5. இப்போ 2 தாள் இருந்துச்சுன்னா 5 × 2ன்றது 10 rupeesன்னு ஆகிடும். அப்போ அந்த வேல்யூஸ் படி நம்ம எழுதணும். ஏன்னா வேல்யூ 105 கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 5x + 10y + 20z = 105. ஓகே, கிளியரா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு அடுத்தது வாசிக்கலாம். when first 2 shots are interchanged அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு 2 தாள்களோட இன்டர்சேஞ்ச் இன் த நம்பர் இட்ஸ் வேல்யூ. அதாவது இந்த 2 தாள்களையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இங்கே 5 ரூபாய் தாள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 10 ரூபாய் தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 5 ரூபாய் தாள் இருக்குன்னா, இங்கே வந்து 2 5 ரூபாய் தாளாகவும் இங்கே 5 10 ரூபாய் தாளாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த நம்பர்ஸோட கவுண்டிங்கை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த போட்டுக்கோங்க. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை தான் நம்ம மாற்றுறோம். எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட 20 ரூபாய் அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு இது 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 10x 5y, 10x + 5. இங்கே 5x இருக்கிறது வந்து இந்த 10x ஆகிடும். இது வந்து 5 வந்து இந்த சைடு. கவுண்டிங்கை மட்டும் நம்ம மாற்றுறோம். 10x + 5y + 20z = இப்போ மதிப்பு எவ்வளவா மாறுது? 20 ரூபாய் அதிகரிக்குதுன்னா 125 ரூபாய் ஆகிடும். 105 + 20 125 ஆகிடும். இப்போ சால்விங் 1 and 2 2 இந்த ஃபஸ்ட்டு 1 and 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணணும் போது நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், செகண்டு, தேர்டு, இது 3க்கு என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே 20z இருக்குது, இங்கேயும் 20z இருக்கா. ஸோ நம்ம வந்து இதை இந்த டேர்மை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 2 எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்கே வெறும் z இருக்குது, இங்கே 20z இருக்குது. அப்போது நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக 20ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 20x 20y 20z, இந்த 12 × 20ன்றது 214 கிடச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணும்போது இதுவும் +20 இதுவும் +20ன்னு கிடைக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஃபுல்லாக நம்ம சைன் சேஞ்ச் பண்ணும்போது இந்த இது வந்து +20 வந்து -20 ஆகிடும், இந்த +20 மைனஸ் ஆகிடும், இதே மாதிரி எல்லாமே மைனஸ் ஆகிடுது. இப்போ இந்த 2 டேர்மையும் கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணும்போது -20xலேருந்து 5 போச்சுன்னா -15x, -20லேருந்து 10 போச்சுன்னா -10y = 240லேருந்து 105 மைனஸ் பண்ணோம்னா -135. இதை நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம அப்படி சால்வ் பண்ணலாம்ல. ஃபஸ்ட்டு 1 2 எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டையும் இந்த தேர்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அப்படி சால்வ் பண்ணும்போது இதுவும் 20 இதுவும் 20 இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிட்டேன், தேர்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கு. இப்போ இது ரெண்டுமே 20ன்றனால இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக சைன் சேஞ்ச் பண்ணுறோம். சைன் சேஞ்ச் பண்ணும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ பாருங்கள், -10லேருந்து 5 போச்சுன்னா -5. இங்கே +10yலேருந்து -5y போச்சுன்னா +5y கிடைக்கும். இப்போ இந்த 120லேருந்து 105 போச்சுன்னா -20. இது நம்மளோட 5th ஈக்குவேஷன். இப்போ 4த்தையும் 5த்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம்.
இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ என்ன டேர்ம் நம்ம சால்வ் பண்ணலாம்னா ஒய் டேர்மை கட் பண்ணுறோம். அப்போ இங்கே வந்து 5y இருக்குது, இங்கே 10y இருக்குது. அப்போ இந்த ஃபிஃப்த் ஈக்குவேஷன் ஃபுல்லாக செகண்ட் ரெண்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -10y ப்ளஸ் 10 -10xனோ இது வந்து ப்ளஸ் 10yனோ இது வந்து -14னும் கிடைக்கும். ஓகேவா? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இப்போ இந்த ப்ளஸ் 10yயும் -10y டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -25x. இதுவும் ரெண்டும் ப்ளஸ் மைனஸ்ன்றதுனால இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -175. இப்போ -25x இஸ் ஈக்குவல் டு -175. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 25x இஸ் ஈக்குவல் டு 175. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 175 25னா அடித்து கொடுத்தா 7. அப்போ எக்ஸோட மதிப்பு 7. எக்ஸோட மதிப்பு 7 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 5ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஏன் நம்ம 5ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது பாருங்கள் எல்லாமே ஈஸியாக இருக்கா, சின்ன சின்ன நம்பர்ஸாக இருக்கா. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் 5 வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு 7ங்கிறது இங்கே போட்டோம்னா 7 35. அப்போ -35 ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு -20 கிடைக்கும். ஓகேவா? -35 ப்ளஸ் 5y இஸ் ஈக்குவல் டு -20. இந்த -35 இந்த சைடு போகும்போது +35 ஆகிடும். அப்போ +35லேருந்து இந்த 20 மைனஸ் பண்ணோம்னா +15 கிடைக்கும். அப்போ 5y இஸ் ஈக்குவல் டு 15. அப்போ ஒய்னும்போது ஒய் மட்டும் வேணும்னா 15/5 ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 3. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3. இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணுறோம். இந்த தாள்களோட எண்ணிக்கை 12 படித்தோம் இல்லையா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y + z = 12. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் தான் இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 3. இந்த லைக் டேர்ம் ரெண்டையும் சால்வ் பண்ணால் 10 + z = 12. இந்த 10 வந்து இந்த சைடு போகும்போது -10 ஆகிடும். அப்போ 12லேருந்து 10 மைனஸ் பண்ணிட்டோம்னா z is equal to 2. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட வேல்யூ 7 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டோம், ஜெட்டோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் 5 rupees ஷார்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 7 இது இருக்குது. ஓகேவா? அப்போ 7 5 எவ்வளவு? 35 ரூபாய். ஓகேவா? 35 ரூபாய். இப்போ நம்பர் ஆஃப் 10 rupees ஷார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒய் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ 30 3 × 10 30. இப்போ ஒன்ஸ் பிளேஸில் உள்ளது எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஓகேவா? நம்பர் ஆஃப் 20 rupees ஷார்ட்ஸு 20 ரூபாய் தாள் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 20 ரூபாய் 40 ரூபாய். இப்போ எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணலாமா? 5 4 7 7 3 10 105 ரூபாய் வந்துருச்சா அமௌண்ட்டு? அவங்க என்ன சொன்னாங்க? எல்லா இதையும் கூட்டினோம்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னாங்க? 105 கிடைக்குதுன்னு சொன்னாங்களா? அதான் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிட்டோம். இப்போ எல்லா அமௌண்ட்டையும் நம்ம கூட்டி பார்த்தாச்சு, 105 கிடைக்குது. நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. அப்போ நம்பர் ஆஃப் 5 rupees ஷார்ட்ஸ் வந்து 7, நம்பர் ஆஃப் 10 rupees ஷார்ட்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் 20 rupees ஷார்ட்ஸ் வந்து 2. இதுக்கு என்ன அர்த்தம்? 20 ரூபாய் தாள் 2 இருக்குது, 10 ரூபாய் தாள் 3 இருக்குது, 5 ரூபாய் தாள் 7 இருக்குது. இதுதான் இதோட அர்த்தம். ஓகேவா? இதோட நம்மளோட எக்ஸசைஸ் 3.5 3.1 10th மேக்ஸு அல்ஜிப்ராவில் 3.1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.